வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்தை பார்த்தாலும் சரி, இப்போது நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஃப்ரெண்டில் ஏதாவது ஒரு பசங்க சாக்லேட்டு ஏதோ கீழே விழுந்துருச்சு நம்மளுது, டக்குன்னு அந்த குழந்தைங்க எடுத்து நம்ம கிட்ட தராங்க. என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ, நன்றி. இந்த வார்த்தையை நம்ம யாராவது ஏதாவது செஞ்சாதான் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உணர்வு பூர்வமாக, உள்ள பூர்வமாக நம்ம சொல்கிறோமா? நம்ம யாருக்கு தேங்க்யூ சொல்லணும்? நம்ம ஏன் நன்றி சொல்லணும்? நன்றினா என்ன? கிராட்டிடியூட். தேங்க்யூ அப்படிங்கிற அந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன் இதை நம்ம அந்த சாக்லேட் விழுந்தோடனே எடுத்து கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏன் சொல்கிறோம்? யாருன்னே தெரியாது அந்த குழந்தை, நம்மளுக்கு சடனாக நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கு, அதனால் நம்ம உடனே அந்த தேங்க்யூவை சொல்கிறோம். நமக்கு தெரியாதவங்க, முகமே அறியாதவங்க கூட நமக்காக சில உதவிகள் செய்வாங்க இந்த பிரபஞ்சத்தில். அதே போல் வீட்லேயும் சரி, நமக்கு டெய்லியும் சமைச்சு போடுவாங்க. அம்மாவோ இல்லை சகோதரியோ இல்லை மனைவியோ யாரோ ஒருத்தர், இல்லை தந்தையாகவும் இருக்கலாம், சகோதரனாகவும் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சாப்பிடலாம். என்றைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணி நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் பொழுது தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதே வீட்டில் தினமும் நம்ம சொல்கிறோமா, இந்த சமையல் நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு தினம் யாராவது சொல்கிறவங்க இருக்குமா? சிந்திச்சு பாருங்கள். யாருனே முகம் தெரியாத ஒருத்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது நம்ம கூடவே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஏன் நன்றி சொல்ல மாட்டோம்? நம்மளுடைய விழிப்பு நிலை, மார்னிங் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தூங்கி காலையில் எழுந்துக்கிறோம் அந்த டே, அதாவது எது நிஜம் அப்படின்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில்? நாளைக்கு அப்படிங்கிறது நிஜமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோல் நம்ம தூங்கி முழித்ததும் அந்த நாள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சொல்லுங்கள் அந்த நாளுக்கு. முதல்ல இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக உங்களுடைய உள்ளங்கைகள் ரெண்டையும் தேய்த்து உங்களுடைய கண்களை இதவாக தடவி உங்கள் கண்களை மெல்லமாக திறந்து உள்ளங்கைகளை பார்த்து நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கண்களுக்கு நன்றி சொல்லுங்க, உங்களுடைய கைகளுக்கு, உங்களுடைய மனம், உடல், ஆன்மா அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாட்களை நமக்கு கொடுத்துருக்க அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்கள் செயல்படுற உங்களுக்காக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதற்கு முன்கூட்டியே ஒரு கிராட்டிடியூட், நன்றி உணர்வு செலுத்துங்க. நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு பல மடங்காக நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த இந்த நாளை அற்புதமாக மாற்ற போகிறோம், அதிர்ஷ்டமான நாளாக மாற்ற போகிறோம். உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வழிகளை திறக்கும் ஒரு திறவுகோலான நாளாக இதை செயல்படுத்த போகிறோம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை விஷயங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இன்பமான நாளாக இது இருக்க போகுது. அதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய நமக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மனதார நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் a lot. Thank you. Thank you everything. Thank you everyone. Thank you.
இந்த மாதிரி உங்களுடைய நன்றி உணர்வை வாழ்க்கையில் எப்போவுமே செலுத்துங்க. கண் மூடி தூங்க போகும் பொழுதும் இன்றைக்கான உங்களுடைய ஸ்பெஷல் எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்லுங்கள். சின்ன சின்ன இடத்துல கோவப்பட்டிருக்கலாம், சின்ன சின்ன இடத்துல நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம். எல்லாத்துக்குமே கோவமாக பட்ட இடத்துக்கு forgive me சொல்லுங்கள், என்னை மன்னித்து விடுன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே உங்களுடைய உணர்வை பிரதிபலிங்க. இந்த உணர்வை புரிந்து கொள்ளும் ஆற்றல் சக்தி பிரபஞ்சத்திற்கு இருக்குது. யூனிவர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் சீக்ரெட். உங்களுக்கு வாழ்க்கையின் ரகசியம் தெரியணுமா? உங்களுடைய நன்றி உணர்வை பரப்புங்க. நன்றி உணர்வு 1 மடங்கு நீங்கள் பரப்புனீங்க அப்படின்னா 3 மடங்கு நன்றி உணர்வை நீங்கள் பெறுவீர்கள். அந்த நன்றி, கிராட்டிடியூட், இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செலுத்திக்கிட்டே இருங்க. நல்லதே நடக்கும்.